நான் இதில் வந்து என்னுடைய நண்பர் கமலஹாசன் என்பதற்காக நான் சொல்லலைங்க. ஆனால் உழைப்பு உண்மை. யாரும் குறையா உழைக்கலை. அவங்க சமையல் அருமையாக பண்ணி ஒருவேளை அதை பரிமாறுற போது எதுன்னு கோளாறு ஏற்பட்டுருச்சோ என்னமோ தெரியல நமக்கு. இருந்தாலும் இந்த படம் வழக்கமாக சொல்கிற மாதிரி கொஞ்ச நாள் கழித்து ஜெயிக்குமோ என்னமோ நமக்கு தெரியல. இன்னைக்கு நம்ம அன்பே சிவத்தை பேசிகிட்டு இருக்க மாதிரி முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு அதான் கடவுள். மகாநதியை பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு வேளை பேசுவோமோ என்னமோ தெரியல. நீங்கள் இன்னும் கோபமாக என்னைய சொல்லலாம். ஆமாம் ஆமாம், அதில் வரக்கூடிய பண்பாடற்ற செயல்கள்லாம் நீங்கள் வந்து இப்போ ஒத்துக்கிறீங்களாக்க அப்படின்னு. ஒத்துக்கிறவே மாட்டேன் நான். ஆனால் இது பண்பாடுள்ள மனிதர்களுடைய கதை இல்லை. இது பண்பாடற்ற மனிதர்களுடைய கதையாகத்தான் எடுக்கப்படுகிறது. குற்றமும் கொலையும் செய்வர்களுடைய வாழ்க்கையில் இதுதான் இருக்கும். இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். ஆக இந்த படம் வந்திருக்கு, ஓடிக்கிட்டுருக்கு. இது ஒருவேளை பின்னாடி பாராட்டப்படலாம். இதை இன்னும் சிறப்பாக தந்திருந்தா இந்த படம் மாதிரியான வெற்றி படம் எதுவும் இல்லை. கன்னடத்தை படத்தை ஓட வைக்கிறோம், தெலுங்கு படத்தை ஓட வைக்கிறோம், ஹிந்தி படத்தை ஓட வைக்கிறோம். தமிழ் படம் குறைபாடாக இருந்தால் கூட தயங்காமல் நம்ம என்ன செய்கிறோம், சரியில்லைங்கிறத தைரியமாக சொல்கிறோம். அதுதான் நம்ம ரசிகர்களுடைய பண்பாடு. எனவே விரைவில் இவர்கள் நல்ல படத்தை தருவார்கள் என்று எதிர்பார்ப்போம். நேரத்தில் வீரங்க எல்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பார்த்து அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். மிக கடுமையான தாக்குதல்கள் வந்து அது அவங்களுடைய மனதை முடக்கி போட்டு விடக்கூடாது என்பது முக்கியமான ஒன்று. கலைஞர்கள் பாராட்டப்படும் போதுதான் உயர்வார்கள். நல்ல படைப்புகள் வெளியே வரும். நீயா நானா? என்ன பாதியில் நின்று வச்சுட்டு பார்க்குறீங்களா? மேலும் காண கீழே இருக்க லிங்கை ப்ரெஸ் பண்ணுங்க.